குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஏபிபி நாடு நேயர்களுக்கு ஏபிபியின் தமிழ் வணக்கம். விஜய் மக்கள் இயக்கத்தை தற்பொழுது தமிழக வெற்றி கழகமாக அதாவது கட்சியாக அறிவித்திருக்கிறார். சமீபத்தில் கட்சிக்கான பாடல் மற்றும் கொடியினை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து முதல் மாநில மாநாடு பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என சேலம், திருச்சி, மதுரை உள்ளிட்ட பல இடங்களை ஆய்வு செய்து வந்தனர். அந்த வகையில் விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய வி சாலை பகுதியை தேர்வு செய்தார். தற்பொழுது பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த மாநாடு பணிகள் என்பது 90% நிறைவடைந்திருக்கிறது. அதாவது வரக்கூடிய ரசிகர்கள், தொண்டர்களாகட்டும் வாகனங்களை நிறுத்துவதற்காக சுமார் 140 ஏக்கர் பரப்பளவில் பார்க்கிங் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாநாடை பொறுத்தவரை பார்த்தோம்னா நடிகர் விஜய் முதலாவதாக மாநாட்டு மேடைக்கு வருவதற்கு முன்பாக 100 அடி உயரத்திலான கொடி கம்பத்தில் கொடியேற்றுகிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்கென தனியாக அமைக்கப்பட்ட பிரத்யேகமான வழியில் மாநாடு மேடைக்கு செல்கிறார். மாநாடு மேடையிலிருந்து 1 கிலோமீட்டர் அளவிற்கு அமைக்கப்பட்டிருக்க ரேம்ப் வாக் ஸ்டேஜில் ரேம்ப் வாக் வருகிறார். அதாவது பார்த்தீங்கன்னா இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் ரேம்ப் வாக் அதாவது 1 கிலோமீட்டர் அளவிற்கு வந்தது கிடையாது. இரு பக்கமும் ரசிகர்கள். இதற்கு மத்தியில் நடிகர் விஜய் ரேம்பாக் வரும்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அதாவது ஆரவாரத்தோடு அந்த கட்சியின் மாநாடு என்பது நடைபெறும் என்பது இதிலிருந்தே தெரிகிறது. மாநாடு பொறுத்தவரை பார்த்தோம்னா 1 லட்சம் சேர்கள் அமைக்கப்பட்டு 5000 கொடிகள் நடப்பட்டு வருகிறது. அதே போல் ஒவ்வொரு இடத்திலையும் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மொத்தமாக மாநாடு ஆரம்பம் தொடங்கியது முதல் இறுதி வரையில் சிசிடிவி கேமரா கண்காணிப்பு என்பது போலீசார் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் கண்காணிக்க தனி குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்த வேண்டும் என அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு பொறுத்த வரைக்கும் நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கோட்டையின் மதில் சுவர் வடிவில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் மாநாட்டின் உள்ளே அதாவது மேடைக்கு அருகே பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், அம்பேத்கர் என பெருந்தலைவர்களுடைய கட் அவுட் சுமார் 60 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஏற்கனவே நடிகர் விஜய் எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருந்த நிலையில் தற்பொழுது தந்தை பெரியார், அம்பேத்கர் என பெருந்தலைவருடைய கட் அவுட் வைத்திருக்கிறார். இதனுடைய தொடர்ச்சியாக அவர் எந்த மாதிரியான கொள்கைகளை முன்னிறுத்தப் போகிறார் என்பது இந்த மாநாட்டின் முடிவில் தான் தெரியும். குறிப்பாக இந்த மாநாடு பொறுத்தவரை வருகின்ற 27 ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருப்பதால், அதாவது சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்பும் பொழுது மிகப்பெரிய வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். அதாவது மாநாடு முடியும் நேரம் கட்சியின் சார்பில் 9 மணி என தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக 9 to 10 அந்த மணி நேரத்தில் வெளிவந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக வெளியேறும்போது தேசிய நெடுஞ்சாலை ஸ்தம்பிக்கும். குறிப்பாக இது போக்குவரத்து மாற்றம் செய்யலாமா அல்லது வேறு ஏதேனும் பாதைகள் அமைக்கலாமா என தற்பொழுது போலீசார் ஆய்வு செய்தாலும் கூட எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடாத நிலைதான் இருக்கிறது. மாநாடு நடைபெறும் இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அமைந்திருக்கிறது, சுங்கச்சாவடி அமைந்திருக்கிறது என பல முக்கிய இடங்கள் அமைந்திருப்பதனால் அந்த நேரத்தில் போக்குவரத்து மாற்றம் செய்தால் மட்டுமே இங்கே இருக்கக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது மாநாடு பணிகளை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 90% நிறைவடைந்திருக்கிறது. அதே போல் வரக்கூடிய கட்சி தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் அவர்களுக்கென குடிநீர், பிஸ்கட் பாக்கெட், ஒவ்வொரு இடத்திலும் 5 மொபைல் டாய்லெட் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக முன்னெச்சரிக்கையாக இந்த மாதிரியான பணிகள் நடைபெற்று வருகிறது. அதாவது இங்கே வரக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கு வழங்குவதற்காக 5 லட்சம் வாட்டர் பாட்டில்கள் தனியார் மண்டபத்தில் இறக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மாநாடு நடைபெறும் என்று வாகனத்தின் மூலம் எடுத்து வந்துப்பட்டு விநியோகிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். கட்சியினை பொறுத்தவரை அதாவது தமிழக வெற்றி கழகத்தின்படி மக்களிடையும் சரி அரசியல் பிரமுகர்களிடையும் சரி மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நடிகர் விஜயின் இந்த முதல் அரசியல் மாநாடு வெற்றி பெற வேண்டும் என பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். மாநாட்டிற்கு கட்சி தொண்டர்கள் 12 மணிக்கு உள்ளாகவே வர வேண்டும் என கட்சியினுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் 12 மணி அளவில் வந்தால் மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அவர்களுக்கான உணவு எவ்வாறு ஏற்பாடு செய்வது என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள். நடிகர் விஜய் முதல் மாநில மாநாட்டில் சுமார் 2 மணி நேரத்திற்கான கொள்கைகள், கட்சியினுடைய எந்த மாதிரியான நிலைப்பாடு, எப்படி மக்களை சென்றடைவது என பல விஷயங்களை இந்த மாநாட்டு மேடையில் சுமார் 2 மணி நேரம் உரையாற்ற இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாநாடு ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கலை நிகழ்ச்சிகள், கிராமப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அதாவது மாநாட்டு திடலில் வரக்கூடிய ரசிகர்களும் பொதுமக்களும் நடிகர் விஜயனுடைய முகம் தெரியாது, தூரத்திலிருந்து பார்த்தால் தெரியாது என்பதற்காக ஒவ்வொரு இடத்திலும் அவர் என்ன பேசுகிறார், என்ன கொள்கைகளை பேசுகிறார், என்ன கருத்துக்களை தெரிவிக்கிறார் என்பதை நேரடியாக பார்ப்பதற்காக ஒவ்வொரு கேபினுக்கோ அதாவது ஒவ்வொரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LED திரை
வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 100க்கும் மேற்பட்ட LED திரைகள் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிருக்கு. குறிப்பாக இந்த இடத்தை பொறுத்தவரை அரசு அதிகாரிகளாகட்டும், காவல்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை என பல அதிகாரிகள் இந்த மாநாட்டு திடலில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். மாநாட்டுக்கு வருபவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படாத வகையில் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அவர்கள், அதாவது அரசு சார்பில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செய்துவிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு அறிவுரைகளாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு வழங்கி வருகிறார்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.